அந்த ஆண்டாள் பாசுரத்தினுடைய 5வது பாடல் வரி பாருங்க. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை அப்படின்னு ஆரம்பிக்குது. ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடவிளக்கம் செய்த தாமோதரனை தூயமோய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க பேய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய். வியப்புக்குரிய செய்கைகளை செய்பவனும் பகவானும் மதுராபுரியில் அவதரித்தவனும் பெருகியோடும் தூய்மையான நீரை கொண்ட யமுனை நதிக்கரையில் விளையாடி மகிழ்ந்தவனும் ஆயர் குலத்தில் பிறந்த அழகிய விளக்கு போன்றவனும் தேவகி தாயாரின் வயிற்றுக்கு பெருமை அளித்தவனும் இவனது சேஷ்டை பொறுக்காத யசோதை தாய் இடுப்பில் கயிற்றை கட்ட அது அழுத்தத்தினால் ஏற்பட்ட தழும்பை உடையவனுமான எங்கள் கண்ணனை நாங்கள் தூய்மையாக நீராடி மனம் வீசும் மலர்களுடன் காண புறப்படுவோம். அவனை மனதில் இருத்தி அவர் புகழ் பாடினாலே போதும் செய்த பாவ பலன்களும் செய்கின்ற பாவ பலன்களும் தீயினில் புகுந்த தூசு போல காணாமல் போய்விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை பெற்றதனால் அவள் மற்றவராலே போற்றப்பட வேண்டும் என்பது ஒரு தாய்க்கு பிள்ளை செய்ய வேண்டிய கடமை. தேவகி தாய்க்கு கண்ணனை பெற்றதனால் பெருமை. ஈங்கிவனை நான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்று அவள் பெருமைப்படுகிறாள். குழந்தைகள் பெற்றவர்களுக்கு நல்ல பெயர் வாங்கித்தர வேண்டும் என்பதுதான் இதனுடைய உட்கருத்து. எவ்வளோ அழகா திருப்பாவையில் எவ்வளோ கருத்துக்களை அந்த கண்ணனை வச்சே நமக்கு சொல்லித்தர்றாங்க பாருங்க. பாடல் 6. புள்ளும் சிலம்பின கான் புள்ளரையன் கோவிலில் பிள்ளையாய் எழுந்திராய் வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிடையோ. புள்ளும் சிலம்பின்கான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த பாடல், பிள்ளை எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சடகம் களக்களிய காலோற்றி வெள்ளத்து அறவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ ரம்பாவாய் அப்படின்னு இந்த பாடல் முடியுது. அன்பு தோழியே, நீ உடனே எழுந்திரு. பறவைகள் அதிகாலையில் எழுந்து கீச்சிடும் இனிய குரல் இன்னும் கேட்கவில்லையா? கருடனை வாகனமாக கொண்ட எம்பிரானின் கோவிலில் வெள்ளை நிற சங்குகள் எழுப்பும் முழக்கம் காதில் விழவில்லையா? பேய் வடிவம் எடுத்து தன்னை கொள்ள வந்த பூதகி என்ற அரக்கியிடம் பால் குடிப்பது போல நடித்து அவளது உயிரினை பறித்தவனும் சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அரக்கனின் உயிரை குடித்தவனுமான கண்ணபிரான் யோகிகளும் முனிவர்களும் ஹரிஹரி என்று அழைக்கும் குரலுமா உன்னை எட்டவில்லை? உடனே எழுந்து இவற்றையெல்லாம் கேட்டு உள்ளம் குளிர்வாயாக அப்படின்னு சொல்கிறாங்க. பூதகி என்ற அரக்கியை கம்சன் அனுப்பி வைக்கிறாரு. அவரை இம்சை செய்து கண்ணன் கொன்றிருக்கலாம், ஆனால் அப்படி செய்யவில்லை. அவனுக்காக பால் தந்து தாய் ஸ்தானத்தை அடைந்து விட்டாலே இந்த தாய்மையை பாராட்டும் விதத்தில் அவளது மடியில் அமர்ந்த பாலை குடிப்பது போல் அமைதியாக உயிரை குடித்து அவளுக்கு மோட்சம் அளித்தான் எம்பிரான். கேரளாவில் ஆலம்புழையில் இருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் திருவமுண்டூர் என்ற ஸ்தலம் குறித்து இந்த பாடலை ஆண்டாள் பாடியிருக்கிறதாக சொல்லப்படுகிறது.